நாம் வீட்டிலிருந்து வெளியேறும்போது ஆண்டவரை ஆர்வமுடன் துதிக்க வரவேண்டிய எண்ணத்தோடு செல்கிறோம். ஆனால் சபைக்கு வந்தவுடன் சத்துரு எங்கள் சிந்தனைகளை பிடித்து மனதில் கவனச்சிதறல்களை உண்டாக்குகிறான். எங்களை ஒருமைப்பட முடியாமல் செய்கிறான். அதனால் இனி அவன் எங்கள் சிந்தனைகளை ஆட்கொள்ளாமல் தடுப்பது எப்படி என்று சகோதரி எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சரி, ஒருவேளை நாம் நாளிலேயே மனதளவில் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இரவில் சபைக்கு சென்று தேவனை மகிமைப்படுத்தவும் தேவனை துதிக்கவும் ஒருவேளை ஆன்மீகமாக பெறவும் போகிறோம் என்று நினைத்து நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். எங்கள் நாள் தவறாத கடமைகளில், எங்கள் வேலைகளில், எங்கள் அன்றாட வாழ்க்கையில், தொழிலில், படிப்பில், எதிலாயினும் எப்போதும் மனதளவில் ஆயத்தமாக இருக்க வேண்டும். சாத்தான் எங்கள் உள்ளத்தில் அத்தகைய வலயங்களை வைக்காமல் இருக்க எப்போதும் தேவனை நினைக்கவும், தேவனை தியானிக்கவும், நன்மையை நினைக்கவும், நல்லதை செய்யவும், நல்ல விஷயங்களில், நீதியான விஷயங்களில் மனதை போக்கவும் வேண்டும். எப்போதும் அதையே தியானித்து ஒருபோதும் யாருக்காவது தீங்கு செய்யும் எண்ணங்களை அனுமதிக்காமல் தவறானதை செய்ய நினைக்காமல் இருக்க வேண்டும். அது நம் வாழ்க்கை முறையில் பகலும் இரவும் எப்போதும் இருக்க வேண்டிய ஒன்றாகும். நாம் இந்த செயல்களை செய்யும்போது தேவன் நமக்கு உதவுகிறார். மேலும் நாம் சபைக்கு செல்லும்போது ஏற்கனவே ஆயத்தமாகவும் அந்த ஆன்மீக விருந்துக்கு தயாராகவும் இருக்கிறோம். ஆனால் அது அந்த கணத்திலேயே செய்யப்படும் ஒன்று அல்ல. ஒருவர் நாளை முழுதும் தன்னிச்சையாக வாழ்ந்து பின்னர் இங்கே வந்து உடனே கவனம் செலுத்தி தேவனுடைய விஷயங்களில் இருக்க முடியாது. இல்லை, அதற்கு ஒரு நாள் முழுவதும், ஒரு இரவு முழுவதும் ஆயத்தம் தேவைப்படுகிறது. தேவனோடு வாழ்ந்திருக்க வேண்டும். ஒருவர் எப்பொழுதும் தேவனோடு வாழ்ந்திருக்க வேண்டும். ஏனெனில் ஒருவர் உடலின் வேலைகளையும் படிப்பையும் பல தனிப்பட்ட காரியங்களையும் செய்தாலும் உள்ளத்தின் ஆழத்தில் எப்போதும் தேவனை தியானித்து கொண்டிருக்க வேண்டும். ஒருவர் தெருவில் நடந்து செல்லும்போது மக்களை பார்ப்பார், அல்லது நீங்கள் கொண்டாட்டங்கள் நடக்கும் இடத்தில விருந்து, பலவிதமான பொழுதுபோக்குகள் உள்ள இடத்தில் சென்றாலும் நீங்கள் அதையெல்லாம் பார்த்து கவனிக்கிறீர்கள், பார்த்து ரசிக்கிறீர்கள். ஆம், எவ்வளவு அழகான நிகழ்ச்சி, எவ்வளவு அழகான நாடகம் நடந்தது. அந்த நடனம், அந்த இசை, அந்த இசைக்குழு எவ்வளவு அழகாக வாசித்தது. கருவிகளை எவ்வளவு அழகாக வாசித்தார்கள். எல்லாமே அழகாக இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள். எல்லாம் பார்க்கத்தக்கதாய் இருக்கிறது. ஆனால் இருதயத்தின் ஆழத்தில இல்லை, அந்த ஆழத்தில் தேவனே இருக்கிறார். தேவனே உங்களோடு இருக்கிறார். ஒருவேளை என் ஆவி கொஞ்சம் மகிழ்ந்திருக்கலாம், ஆனால் என் உள்ளத்தின் ஆழத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பது தேவனே. அதற்கு பின் அது எல்லாம் முடிந்ததும் அப்படியே நன்றி, இனி போகிறேன் என்று சொல்லி நான் மீண்டும் முந்தைய நிலைக்கு திரும்புகிறேன். தேவனோடு, ஆண்டவரோடு. தேவன் செய்கிற அனைத்தும் எவ்வளவு அதிசயமானவை. தேவன் பல விஷயங்களை செய்கிறார். மக்களுக்கு திறமைகளை அளிக்கிறார். மக்கள் பல விஷயங்களை செய்கிறார்கள், பல விஷயங்களை அனுபவிக்கிறார்கள். ஏனெனில் தேவன் அதை அனுமதிக்கிறார். ஆம், எல்லாமே அழகானது. ஆனால் முடிந்தது, நன்றி, விடை பெறுகிறேன் என்று சொல்லி நான் திரும்புகிறேன். நான் மீண்டும் அந்த தேவனை நேசிக்கும் பெண்ணாகவும் என் இருதயத்தில் தேவனை கொண்டிருக்கும் ஒருவராகவும் இருக்கிறேன். மேலும் எந்த நேரத்திலும் நான் ஜெபிக்கச் சென்றாலும், சபைக்குச் சென்றாலும், தேவனை நாடினாலும் தேவன் அந்த தருணத்தில் எனக்கு செவிமடுக்குவார். அப்படியானால் விஷயம் என்னவென்றால், ஆண்டவரில் தியானிப்பது, அல்லது எங்கள் இருதயத்தின் ஆழத்தில் எப்போதும் தேவன் எங்களோடு வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புவது. நாம் செய்வது உடலானதும் பொருளானதும் எல்லாம் வெளியில் மட்டுமே இருக்க வேண்டும், பார்க்கவும் கேட்கவும் மட்டும். ஆனால் அது ஒருபோதும் உள்ளத்தின் ஆழத்திற்குள் நுழையக்கூடாது. ஏனெனில் அந்த ஆழத்தில் இருக்க வேண்டியது தேவனே, வேறொன்றுமில்லை, தேவனே மட்டும். அப்படி இருக்கும்போது நீங்கள் சபைக்கு செல்லும்போது ஏற்கனவே உங்களுக்குள் தேவனுடைய விஷயங்களே நிறைந்திருப்பதால் கவனம் செலுத்துவதும் ஜெபிப்பதும் அல்லது வேதாகமத்தை வாசிப்பதும் இனி கடினமில்லை. அதுதான் சரி.